வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஹெல்த்தியான வீட் கப் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் கர்ட் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். கேர்டு வந்து நல்ல திக்கான கேர்டாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கேர்டு இதுக்கு ஊற்றாதீங்க. நல்ல கடையில் கெட்டியான தயிராக இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூடயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு க்ரீமி கண்டிஷனுக்கு வரும். இப்போ இது கூடயே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். அதில் 70 கிராம்ஸ் ஆஃப் வீட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது கூடயே ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இதையும் நல்லா நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் விஸ்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது கூடயே ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ட்ராப்ஸ் ஆஃப் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஊற்றினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக தான் நம்ம பேட்டர் இருக்கணும். இதுக்கு எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் தேவைப்பட்டிருக்கு. நான் அதை போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க கப் கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு தான் பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி நான் கப் கேக்குக்கு இந்த டீ டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதிலையே நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை கப்பில் ஊற்றிக்கலாம். ஒரு அரை கப் வர்ற மாதிரி ஊற்றினா போதும். அப்போ தான் பொங்கி மேலே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருந்த பேட்டருக்கு 4 கப் கேக் கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஊற்றி வச்சிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் பேனை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வைக்கிறதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு 10 மினிட்ஸு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப் கேக்ஸ் உள்ளதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சிட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெந்திருக்கா வேகலையான்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம கேக் சூப்பராக சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கீழே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேக் எடுத்து கீழே வச்சுட்டேன். இப்போ இது நல்லா கூல் டவுன் ஆக விட்டு நான் உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி அமுக்குனாலே ஃப்ளஃபியாக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆற விட்டு நான் ஃப்ராஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துட்டோம் கப்லேருந்து.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் நல்ல கூல் டவுன் ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேலே இப்போ உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரோஸ்டிங் பண்ணி காமிச்சிட்டேன். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் நல்லா ஃப்ரோஸ்டிங் பண்ணிட்டேன். டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. ஃப்ராஸ்டிங்குமே நல்லா இருக்குது. நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம லலிதாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.